தமிழக மக்களுக்கும் தமிழக அரசியல் களம் அன்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையை பேசுவோம், உறக்க பேசுவோம், பிறர் பேசாததை பேசுவோம் என்ற அடிப்படையில் இந்த அரசியல் களம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான பதிவுகளை நாம் செய்து வருகிறோம். ஏற்கனவே நாம் பதிவிட்ட 3வது பதிவில் உலகமயம், தாராளமயம், தனியார்மயம் என்ற அடிப்படையில் இந்த கொள்கைகளை அரசு எவ்வாறு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது, இந்த கொள்கைகளை செயல்படுத்துவதன் மூலமாக நமக்கு வாய்த்திருக்கிற இந்த மத்திய அரசும் மாநில அரசும் எப்படி வல்லாதிக்க நாடுகளுக்கும் பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் சார்பாக அடிமைகளாக ஏஜெண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக மேலும் கூடுதல் விவரங்களை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே எவ்வாறெல்லாம் மக்களுடைய வாழ்வாதார போராட்டங்களை நீர்த்து போக செய்வது, தீர்ப்பதற்கான எந்த விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளாமல் இருப்பது, அல்லது தீர்த்து வைக்கிறோம் என்றதுக்கான உறுதிமொழியை தராமல் இருப்பது என்ற அடிப்படையில் எந்த விதமான தீர்வுகளையும் முன்வைக்காமல் மக்களுடைய போராட்டங்களை அலைக்கழித்து கொண்டிருக்கிற, அவமதித்துக் கொண்டிருக்கிற அரசுகளாக மத்திய மாநில அரசுகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே உள்ள பதிவில் பார்த்தோம். இப்போ கூடுதலாக சில விவரங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரமடைந்தது என்று நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். அந்த வரலாற்று நிகழ்வுகளை உண்மைதான். இந்த சுதந்திரத்துக்காக எத்தனை ஆயிரம் பேர் போராடினார்கள், எத்தனை தலைவர்கள் சித்திரவதைகளையும் துன்பங்களையும் அனுபவித்தார்கள், வாழ்வாதாரத்தை இழந்தார்கள் என்பதெல்லாம் வரலாற்றில் மறுக்க முடியாத உண்மைகள். தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் வ.உ.சி., வேலு நாச்சியார், அப்புறம் மருதுக சகோதரர்கள், ஒண்டி வீரன், இங்கே இப்படி ஏராளமான தமிழ்நாட்டிலே ஏராளமான இது போன்ற தலைவர்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அனைவருமே சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவர்கள், அதற்காக வாழ்க்கை இழந்தவர்கள், சொத்து சுகங்களை இழந்தவர்கள் என்ற அடிப்படையிலே இந்த சுதந்திர போராட்ட வரலாறுங்கிறது ஒரு பதிவாகி இருக்கிறது. இப்போ இந்த 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எதற்காக நாம் சுதந்திரத்தை வாங்கினோம், எதற்காக சுதந்திரம் வேண்டும் என்று போராடினோம்? கிழக்கு இந்திய கம்பெனி அதற்கு முன்னால் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவிலே வணிகம் செய்வதற்காக வருகிறார்கள். வணிகம் என்ற பெயரில் இந்தியாவிற்குள்ளே நுழைந்து வணிகத்தை மேலோங்க செய்தார்கள். அதற்கான சந்தைகளை பிடித்தார்கள். சந்தைகளுக்கு முரண்பாடாக இருக்கக்கூடிய அந்தந்த பகுதி ஜமீன்தாரி அரசுகள் அவர்களை எல்லாம் கைக்குள் போட்டுக்கொண்டு சந்தையை கைப்பற்றினார்கள். மன்னர்களுக்கு இடையே உள்ள முரண்பாடுகளை பயன்படுத்தி, மன்னர்களுக்கு மக்களுக்கும் உள்ள முரண்பாடுகளை பயன்படுத்தி அவர்கள் அரசியல் மேலாண்மை செய்தார்கள். இப்படியாக படிப்படியாக இந்தியாவையே பிடித்து கொண்டார்கள். இந்தியா முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் வரலாற்றில். இப்போ இவர்கள் இந்த கிழக்கிந்திய கம்பெனியின் மூலமாக வணிகம் செய்ய வந்து படிப்படியாக இந்திய வெள்ளை அரசு இந்தியாவை கைப்பற்றி ஒரு அடிமை தேசமாக மாற்றியது. அதன் மூலமாக இந்தியாவில் உள்ள இயற்கை வளங்களை கொள்ளையடித்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த பொருட்களை இங்கே விற்றார்கள். இங்குள்ள மூல ஆதார பொருட்களை பயன்படுத்தி புதிய பொருட்களை உற்பத்தி செய்தார்கள். மீண்டும் அதை உலக சந்தையிலும் பல்வேறு நாடுகளிலும் கொண்டு போய் விற்றார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம், வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்தியாவிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட செல்வங்கள் எத்தனையோ ஆயிரம் கோடியில் இருக்கிறது. அதற்கான தனி பட்டியலில் இருந்து கொண்டிருக்கிறது. என்னென்ன விவரங்களை எல்லாம் எவ்வளவு கொள்ளையடித்தார்கள் என்பதற்கெல்லாம் பட்டியலாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த வெள்ளையனை எதிர்த்து, அதாவது ஒரே ஒரு கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை பிடித்து வணிகம் செய்வதற்காக வந்து சுரண்டும் நோக்கில் உள்ளே வந்தபோது, அந்த கிழக்கிந்திய கம்பெனியின் பின்னால் வெள்ளைக்கார அரசு உள்ளே வந்து இந்தியாவை அடிமைப்படுத்திய போது அதற்கு எதிராக மக்களுக்கு எழுந்திருந்தார்கள், போராடினார்கள், சுதந்திரத்தை பெற்றார்கள். ஆனால் இப்பொழுது இந்தியாவை ஒரு கிழக்கிந்திய கம்பெனி அல்ல, நூற்றுக்கணக்கான கிழக்கிந்திய கம்பெனி, அதே போன்று நூற்றுக்கணக்கான பன்னாட்டு கம்பெனிகள் இந்தியாவில் மூலதனத்தை குவித்து தொழில் என்ற பெயரிலே இயற்கை வளங்களை சூறையாடி கொள்ளையடித்து கொண்டிருக்கிற நிலைமையை பார்க்கிறோம். அப்போ எதுக்கு சுதந்திரம் வாங்கணும்? நம்ம எதுக்கு சுதந்திரம் வாங்கியிருக்கணும்? ஒரு கிழக்கிந்திய கம்பெனி அதன் பின்னால் அரசியல் வணிகம் என்ற அடிப்படையில் தொடர்ந்து இந்தியாவை சுரண்டுகின்ற அடிமைப்படுத்துகிற ஒரு போக்கு இருந்தது. அதற்கு எதிராக மக்கள் கிளர்ந்தார்கள், விடுதலை போராட்டம் நடத்தினார்கள், விடுதலை பெற்றது. 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்று ஒவ்வொரு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாம் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். ஆனால் இதற்கு நேர்மாறாக எந்த நோக்கத்திற்காக விடுதலை வாங்கப்பட்டதோ, எந்த நோக்கத்திற்காக விடுதலைக்காக தலைவர்களும் மக்களும் உயிரிழந்தார்களோ, சொத்து சுகங்களை இழந்தார்களோ, இன்றைக்கு அதற்கு நேர்மாறாக பன்னாட்டு கம்பெனிகள் மூலமாக இந்தியாவிலே மூலதனத்தை தொடங்குங்கள், மூலதனத்தை கொண்டு வந்து குவியுங்கள், தொழில் தொடங்குங்கள், உங்களுக்கு எல்லா வசதியும் செய்து தருகிறோம் என்று அறைகோல் விட்டு மோடி நாடு நாடாக சென்று முதலீட்டாளர்களை ஈர்க்கிறார். தமிழக முதல்வரோ அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளுக்கு சென்று, குவைத் போன்ற வெளிநாடுகளுக்கு சென்று அவர் முதலீடுகளை ஈர்த்து வருகிறார். இப்போது ஒரு கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி போய் 100க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் உருவாகி இன்றைக்கு இந்தியாவில் மூலதனத்தை போட்டு தொழில் என்ற பெயரிலே
கொள்ளையடித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ எதுக்கு நம்ம சுதந்திர நாள் கொண்டாடணும்? அப்போ சுதந்திரத்துக்காக போராடி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ஆட்சி மாற்றம் தான் வந்திருக்கிறதே ஒழிய சுதந்திரம் வழங்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். வெள்ளைக்காரன் இருக்கும்போது இந்த கிழக்கிந்திய கம்பெனி மட்டும்தான் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தது, வணிகம் செய்து கொண்டிருந்தது. இப்போ வெள்ளைக்காரன் போய் சுதந்திரம் வந்ததுக்கு பின்னால் ஒரு கிழக்கிந்திய கம்பெனி போய் 100க்கும் மேற்பட்ட கிழக்கிந்திய கம்பெனிகள் போல பல பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவிலே முதலீடு செய்து தொழில் வளர்ச்சி என்ற பெயரிலே ஆதிக்கம் செலுத்தி இன்றைக்கு சுரண்டி கொள்ளையடிக்கின்ற நோக்கத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு தொழில் வளர்ச்சி என்பது வெளிநாட்டு முதலீட்டாளர்களை, வெளிநாட்டு முதலாளிகளை பன்னாட்டு கம்பெனிகளை உள்ளே கொண்டு வந்து முதலீடு செய்து தொழில் தொடங்குவது என்பதன் மூலமாக ஒரு காலமும் ஒரு நாடு முன்னேறியதாக வரலாறு இல்லை. எப்பொழுது முன்னேற முடியும் ஒரு நாடு என்று சொன்னால், நிச்சயமாக இந்தியாவில் இருக்கட்டும் சரி, தமிழ்நாடாக இருக்கட்டும் சரி, இங்குள்ள பெரும்பான்மையான தொழில் என்பது வேளாண்மை சார்ந்தது தான். அப்போ இந்த வேளாண்மையை நவீனப்படுத்துவது, வேளாண்மையை விரிவுபடுத்துவது, விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது என்ற பெயரில் அதன் மூலம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய உபரியை தொழில்துறையில் ஈட்டு அதன் மூலமாக தொழிலை, அதாவது முதலாளித்துவ உற்பத்தி முறையை வளப்படுத்துவது மூலமாகத்தான் அந்த நாடு முன்னேற முடியும். இதுதான் இயல்பான வரலாற்று வளர்ச்சி. ஆனால் இப்பொழுது இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இதற்கு மாறாக இயல்பான முதலாளி வளர்ச்சியை தடை செய்துவிட்டு இவர்கள் மேலிருந்து வெளிநாடுகளிலிருந்து பன்னாட்டு கம்பெனிகளை கொண்டு வந்ததன் மூலமாக, அந்த முதலாளிகளை இந்தியாவிற்குள் கொண்டு வந்தும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தும் தொழில் தொடங்குவதன் மூலமாக என்ன தொழில் வளர்ச்சியை சாத்தியமாக்க முடியும் என்று இவர்கள் கருதுகிறார்கள். எப்படி சாத்தியமாக்க முடியும்? உதாரணமாக ஹூண்டாய் கார் கம்பெனி தொழிற்சாலை சென்னையில் இருந்து கொண்டிருக்கிறது. சென்னையிலே ஹூண்டாய் கார் கம்பெனி தொழிற்சாலை வந்ததன் மூலமாக ஒரு சில 1000 பேருக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும். மொத்த நாட்டு உற்பத்தி எப்படி சாத்தியமாகும்? ஒரு சில 1000 பேருக்கு வேலை கிடைப்பதன் மூலமாக தொழில் வளர்ச்சி அடைந்து விட்டது எப்படி சொல்ல முடியும்? ஹூண்டாய் கார் கம்பெனியை போன்று பல பன்னாட்டு கம்பெனிகள் பல்வேறு மொபைல் உற்பத்தி, இப்படி பல்வேறு வடிவங்களில் நம்ம தொடர்ந்து இந்த தொழிலை வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வந்து இங்கே தொழில் தொடங்குன்னு சொன்னால் எப்படி நம்ம நாடு எப்படி முன்னேற முடியும்? நமக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, நமக்குன்னு ஒரு தொடர்ச்சி இருக்குது, நம்முடைய இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்போ எப்படி தொழில் வளர்ச்சி கொண்டு வர முடியும்? உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன். நமக்கான இயல்பான, நமது பண்பாட்டுக்கேற்ற, நமது மண்ணுக்கேற்ற இயல்பான உணவுப் பொருட்கள், பழக்க வழக்கங்கள் இப்பெல்லாம் நிறைய இருந்துகிட்டு இருக்கு. உதாரணமாக பெப்சி கோலா எடுத்துங்க. பெப்சி கோலாங்கிறது வெளிநாட்டு கம்பெனி, வெளிநாட்டு நிறுவனம். இந்த பெப்சி கோலாங்கிறது இந்தியாவில் வருடத்திற்கு ஒரு முறை கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, டிரான்சாக்ஷன், அதாவது வணிக நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. 1 லட்சம் கோடி மதிப்புள்ள அளவுக்கு அவங்க வணிகத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்போ நமது பண்பாட்டுக்கேற்ற அது ஒரு குளிர்பானம் என்ற பெயரில் அதுக்கான விளம்பரங்களே பல லட்சங்கள் பல கோடிகளை கொடுத்து நடிகர்களையும் கிரிக்கெட் வீரர்களையும் கொண்டு வந்து அதுக்கான விளம்பரம் தேடுறாங்க. இன்னொரு ஒரு பார்த்தீங்கன்னா, நமது பண்பாட்டுக்கேற்ற உணவு குளிர்பானம் என்பது பதநீர், இளநீர், மோர் இப்படிங்கிறது இருக்குது. இப்போ இதை மேன்மைப்படுத்துவதன் மூலமாக, இதை வளர்ப்பதன் மூலமாகத்தான் நமக்குள்ள உள்நாட்டு உற்பத்தி முறை அதிகமாகும். உள்நாட்டில் அந்த லாபங்கள் குவியும். உள்நாட்டு மக்களுக்கும் அந்த உள்நாட்டு முதலாளிகளுக்கும் அந்த லாபம் போய் சேரும். இதன் மூலமாக இந்த நாடு முன்னேறும். இப்போது பெப்சி கோலா வந்ததுனால இளநீரும் பதநீரும் அடிபட்டு போய் இன்றைக்கி கோடிக்கணக்கான மரங்கள், பனை மரங்கள் அழிந்து போயிருக்கிறது. இதன் மூலமாக கருப்பட்டி உற்பத்தி என்பது அழிந்து போயிருக்கிறது. பனை சார்ந்த உற்பத்தி பொருட்கள் என்பது அழிந்து போயிருக்குது. இப்போ நீங்கள் பனை சார்ந்த உற்பத்தி முறைகளை, தென்னை சார்ந்த உற்பத்தி பொருட்களை எந்த அளவுக்கு நீங்கள் வணிகமயமாக்குறீங்களோ, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வருமானம் கிடைக்கும். அதை வளர்த்திருக்கிற விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்கும். அதை பண்ணைகளாக்கி அந்த உற்பத்தி விரிவுபடுத்துவதன் மூலமாக ஒரு தொழில் வளர்ச்சிங்கிறது பெருகும். இதன் மூலமாக தொழில்துறையில் முதலீடு பெருகி முதலாளித்துவ உற்பத்தி முறையும் அதற்கான வளமும் கூடும். இந்த அடிப்படையிலே தான் ஒவ்வொரு மொழிவழி தேசியம், மொழியை அடிப்படையாக கொண்ட நாடுகள் எல்லாமே இந்த அடிப்படையில் தான் முன்னேற்றத்தை சாதித்திருக்கின்றன. இன்றைக்கு வெளிநாட்டு முதலீடை ஈர்ப்பதன் மூலமாக, பன்னாட்டு கம்பெனிகளை உள்ளே கொண்டு வருவதன் மூலமாக தொழில் வளர்ச்சி என்ற பெயரில் இவர்கள் செய்யக்கூடிய வளர்ச்சி என்பது உண்மையான வளர்ச்சி அல்ல, அது இயல்பான வளர்ச்சி அல்ல. அதை மேலும் மேலும் அழிவு நோக்கி செல்லக்கூடிய வளர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்குறோம். இது இப்போ அதுக்கான கோரமுகம் படிப்படியாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. இன்னும் குறிப்பாக இந்த ஒரு 5 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா இதனுடைய கொடூரமுகம் இன்னும் வேகமாக தெரியும். அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கங்கை கொண்டானில் சிப்காட்டில் பெப்சி கோலா கம்பெனி தொழில் தொடங்கி ஒரு நாளைக்கு 25 லட்சம் லிட்டர் தண்ணீரை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதே இந்த புதிய பொருளாதார கொள்கையில்
அவர்கள் இல்லாமல் இருந்தால் அல்லது புதிய பொருளாதார கொள்கையை அவர்கள் உருவாக்காமல் இருந்திருந்தால் இந்தியாவை அறிமுகப்படுத்த வேண்டும், போர் தொடுக்க வேண்டும், அதன் மூலமாக தமிழ்நாட்டை அறிமுகப்படுத்த வேண்டும். இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் கங்கை கொண்டானில் பெப்சி கோலா வந்து தனது ஆலையை நிறுவ முடியும். ஆனால் இப்பொழுது அதுக்கான எந்த சிரமத்தையும் எடுக்க வேண்டியதில்லை. நேரடியாக மோடியிடம் பேசி அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கினா போதும், அடுத்தது ஸ்டாலின்கிட்ட பேசி அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கினா போதும், கங்கை கொண்டானில் சிப்காட்டு வந்தாச்சு. ஒரு நாளைக்கு 20 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். அதே மாதிரி தஞ்சாவூரில் மீத்தேன் எடுக்கிற திட்டத்தின் அடிப்படையில் அங்கே தஞ்சாவூர் என்பது தமிழகத்தின் நெற்களஞ்சியம். தஞ்சாவூர் மாவட்டம் தமிழகத்தின் நெற்களஞ்சியம். அந்த நெற்களஞ்சியத்தை நாசமாக்கக்கூடிய மீத்தேன் எடுப்பு திட்டத்தை அவர்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. மீத்தேன் எடுப்பு திட்டம் செயல்படுத்தப்படுமானால் தஞ்சை மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டங்கள் எல்லாம் அழிந்து இயற்கை வளமே சுற்று பாதிக்கப்பட்டு அந்த வாழ்வாதாரமும் விவசாயிகளும் அந்த மண்ணிலிருந்து வெளியேற்றப்பட்டு அகதிகளாக பிற நாடுகளுக்கும் பிற மாநிலங்களுக்கும் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும் என்பது உறுதியான உண்மை. இந்த உண்மையை மறைத்து மீத்தேன் எடுக்கிற ஒரு திட்டத்தை அவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மீத்தேன் எடுப்பு திட்டத்தை இந்த உலகமே கொள்கை வருவதற்கு முன்னால் அவர்கள் செயல்படுத்த வேண்டியிருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க? இந்தியா மீது போர் தொடுத்தோ அல்லது வலுக்கட்டாயமாக பயன்படுத்தியோ அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? தஞ்சாவூரை கைப்பற்றி தஞ்சாவூரில் செஞ்சுருக்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்கு? உலகமய கொள்கையின் மூலமாக மிக எளிதாக அவர்கள் என்ன பண்ணுறாங்க? யார் பிரதமராக இருக்காங்களோ அவற்றை கையெழுத்து வாங்குறது மிக எளிது. ஏன்னா உலகமயம் தனியார்மயம் தாராள கொள்கையில் இந்தியா சிக்கிட்டு இருக்கு. இந்தியா கையெழுத்து போட்டு நின்றுட்டு இருக்கு. இவர்களை மீறி என்ன பண்ண முடியாது? அவர்கள் வந்து அந்த மீத்தேன் திட்டத்தை ஒழிக்க முடியாது. அப்போது மிக எளிதாக போர் தொடுக்காமல், உயிர் சேதம் ஏற்படாமல், பொருளாதார இழப்பு ஏற்படாமல், எந்த விதமான சிரமம் இல்லாமல் மோடியிடம் கையெழுத்து வாங்கி அதன் மூலமாக ஸ்டாலின் அப்பவும் துணை முதல்வர் இருந்தார், அவர் கையெழுத்து தெரியாமல் போட்டேன்னுலாம் சொன்னார். அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி மிக எளிதாக இன்றைக்கி தஞ்சாவூரில் மீத்தேன் எதிர்ப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க. அங்கே தொடர்ந்து மக்கள் எதிர்ப்பு போராட்டம் நடக்கிறதுனால அது முழுமையாக நடைமுறைப்படுத்தாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. ஆக இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் சொல்லவே முடியும். அதனால் இந்த மத்திய மாநில அரசுகள், நமக்கு வாய்ந்திருக்கிற மத்திய மாநில அரசு என்பது ஒரு அடிமை அரசுகள். மத்திய அரசு என்பது உலகமய கொள்கையின் காரணமாக பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் வல்லாதிக்க நாடுகளுக்கும் அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு என்பது இந்தியாவுக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் இருவருமால் எந்த விதமான மக்களுடைய வாழ்வாதார போராட்டத்தையும் பாதுகாக்க முடியாது, அதற்கான தீர்வை ஏற்படுத்த முடியாது. மாறாக ஓட்டு வாங்கி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஏமாற்று வேலையையும் பொய் வாக்குறுதிகளையும் கொடுத்து தான் அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஓட்டுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த நிலைமை மாறிடுச்சு. லஞ்சம் கொடுத்து எப்படியாவது அதிகாரத்துக்கு வந்து அவர்கள் கொள்ளையடிப்பது என்பதை தவிர வேறு ஒன்றையும் இவர்களால் செய்ய முடியாது. இந்த மத்திய மாநில அரசுகள் என்பது பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் வல்லாதிக்க நாடுகளுக்கும் முகவர்களாக தான் செயல்படுமே ஒழிய மக்களுடைய முகவர்களாக, மக்களுடைய பிரதிநிதிகளாக அவர்களால் செயல்பட முடியாது என்ற உண்மையை நாங்கள் இங்கே உறக்கச் சொல்கிறோம். இதை மறுத்து யாராவது பேச வாய்ப்பு இருந்தால் பேசுங்கள். இதுதான் உண்மை. இந்த உண்மையை உடைக்க வேண்டும். இந்த உண்மையை எதிர்த்து தான் மக்கள் இன்றைக்கி போராடிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் வாழ்வாதாரத்திற்காக விவசாயிகளும் மீனவர்களும் போராடிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உண்மையை நாம் உறக்கச் சொல்கிறோம். இந்த உண்மைக்கு எதிராக மக்கள் தங்களுடைய ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டும், போராட்டத்தை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த பதிவில் இது குறித்த கூடுதல் விவரங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.